அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகியணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிக மிக அவசர பதிவு, மிகவும் முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாம். 18/11/2024 இன்று கார்த்திகை முதல் சோமவாரம். இன்று மாலை இந்த நேரம் முடிவதற்குள் கண்ணாடியை பார்த்து இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்கள். இந்த நாள் இனி கண்டிப்பாக வர வாய்ப்பில்லை. நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும். உண்மைதாங்க. நம்பிக்கையோடு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான பலனை தரக்கூடிய அற்புதமான நாளுன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தின் முதல் சோமவாரம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரத்திற்கு மிகவும் அற்புத பலன் இருக்குங்க. அதாவது இந்த நாளில் தேவர்கள், மன்னர்கள் மற்றும் நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனைகள், துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்காக இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டிருக்காங்க. அதாவது சிவபெருமானை சொன்ன சிறப்புமிக்க விரதம் தான் இந்த கார்த்திகை சோமவார விரதம். இன்று உங்களால் விரதம் இருக்க முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இன்று வரக்கூடிய மாலை நேரத்தில், அதாவது இந்த பிரதோஷ காலத்தில் கண்ணாடியை பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து துன்பங்களும் நீங்கள் கேட்ட வரமும் சிவபெருமான் கொடுப்பதாக ஐதீகம். அதனால் மறக்காமல் இன்று மாலை நேரத்தில் கண்ணாடியை பார்த்து இதை நீங்கள் சொல்லிவிடுங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. புதன்கிழமை என்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வெற்றிலையில் இந்த மந்திரத்தை எழுதி உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கிற இடத்துல வைங்க. நீங்கள் கேட்டது கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பணவரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நம்பிக்கையோடு ஒரு சகோதரி செஞ்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் சிஸ்டர், நேற்று சொன்ன வெற்றிலை பரிகாரம் பண்ணதின் பலனாக 6 மந்த்தாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். கார் வாங்க இன்னைக்கு வாங்கிட்டேன். பல நாள் கனவு சிஸ்டர். இது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் சாயப்பா வராகி அன்னைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். நிச்சயமாக நம்ம சேனலில் சொல்கிற மந்திரம் அனைத்துமே மிகவும் பவர்ஃபுல்லானது. உண்மையான விஷயத்தை தான் நம்ம சேனலில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான பிரார்த்தனையும் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் தான் இன்றைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் சோமவாரம். இன்று விரதம் இருந்தாலும் இருக்க முடியாவிட்டாலும் இன்று மாலை நேரத்தில் வரக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுடாதீங்க. அதாவது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான 8 விரதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கார்த்திகை சோமவார விரதம். சோமன் அப்படின்னா சந்திரன் என்று பொருள். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் சிவபெருமானை வழிபட்டு தான் சந்திர பகவான் தன்னுடைய சாபத்தை நிவர்த்தி செய்யப்பட்டதாக ஐதீகம். அந்த அளவுக்கு அற்புதமான பலனை தரக்கூடியது. அதனால் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையை சோமவாரம் என குறிப்பிடப்படுகிறது. அதே போல் மற்ற திங்கட்கிழமையோட கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை என்று சிவபெருமானை வழிபட்டு அவரிடம் நம்ம வேண்டும் வரங்களை கேட்கும்போது நிச்சயமாக சிவபெருமான் நம்ம வேண்டிக் கொண்ட விஷயத்தில் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது அனைத்தையும் தருவதாக ஐதீகம். அதனால் இந்த நாளில் உங்களால் விரதம் இருக்க முடிந்தாலும் இருக்க முடியாவிட்டாலும் இந்த எளிய முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது இன்று மாலை நேரத்தில் வரக்கூடிய பிரதோஷ காலம் 4:30லேருந்து 7:30 மணிக்குள்ளே, அதாவது பர்டிகுலராக இதை நீங்கள் செய்யக்கூடிய டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:30லேருந்து 7:30க்குள்ளே நீங்கள் கண்ணாடியை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கண்ணாடி நமக்கு தேவைப்படும். வீட்டில் யூஸ் பண்ணுற பெரிய கண்ணாடிலாம் தேவைப்படாதுங்க. சின்னதாக நம்ம வளைகாப்புக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க பாருங்கள், அதுபோல் ஒரு சின்ன கண்ணாடி இருந்தாலே போதுங்க. அந்த கண்ணாடியை பார்த்து தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இன்று மாலை நேரத்தில் வரக்கூடிய 5:30லேருந்து 7:30க்குள்ளே, இதுக்குள்ளே எப்போ டைம் கிடைக்குதோ இந்த எளிய வழிபாடை, இந்த பரிகாரத்தை பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன கண்ணாடி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் சின்ன கண்ணாடி இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட கண்ணாடி இல்லாத பட்சத்தில் சின்னதாக ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய கண்ணாடி, இல்லைன்னா சின்னதாக பாக்கெட்டில் வைப்போம் பாருங்கள், அந்த கண்ணாடி கிடைச்சா கூட பரவாயில்ல, அதை எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. அதாவது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பாடாப்படுத்தி கொண்டு இருக்கிற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களை கஷ்டம் கொடுத்துட்ருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் அந்த கண்ணாடி பார்த்து சொல்லுங்கள். 1 தான் 2 தான் சொல்லணும்னு அப்படி கிடையாதுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன தொந்தரவு, உடம்புல இருக்கிற நோய்கள் நீங்க வேண்டும், கடன் பிரச்சனை முழுவதும் உங்களை விட்டு நீங்க வேண்டும், எதிரிகள் தொல்லை நீங்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும்,
இது வரைக்கும் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவாக இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனை உங்களை போட்டு ஆட்டி படைக்குதோ எல்லா பிரச்சனையும் அந்த கண்ணாடியை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். பர்டிகுலராக 5:30லேருந்து 7:30க்குள்ளே இன்று மாலை நீங்கள் சொல்லணும். அந்த கண்ணாடியை பார்த்து அந்த டயத்துக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லிவிடுங்க. சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியில் போய் அந்த கண்ணாடியை என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது கொஞ்சம் தூரமாக போயிடுங்க. ஏதாவது மரத்துக்கடியிலையும் இதை செய்யலாம். ஏதாவது ஒரு இடத்துல யார் காலும் படாமல் காலில் கிழிச்சிடாமல் சேஃப்டியாக பண்ணுங்கள். நீங்கள் சொல்லி வச்சுருக்கிற கண்ணாடியை திருப்பி அந்த கண்ணாடியை நீங்கள் உடைக்கணும். ஏதாவது செங்கல் ஏதாவது எடுத்து ஒரே அடி தான் அடிக்கணும். அதில் உள்ளே இருக்கிற கண்ணாடியெலாம் சுக்கு நூறாக நொறுங்கணும். அந்த அளவுக்கு வேகமாக அடித்து நொறுக்கிடுங்க. ஒரு முறை தான் அடிக்கணும். திருப்பி அந்த கண்ணாடியை திருப்பி பார்க்கக்கூடாது. அதாவது உங்கள் முகத்தை பார்த்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. வீட்டு வாசலுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் அந்த கண்ணாடியை திருப்பி, அதாவது நம்ம முகம் பார்த்தோம் பாருங்கள், அது மண்ணில் படுற மாதிரி கண்ணாடியை திருப்பி கண்ணாடிக்கு மேலே ஏதாவது சுத்தியோ இல்லை கருங்கல் இல்லை ஏதாவது ஒன்று வச்சு அந்த கண்ணாடியை ஒரே அடியில் எல்லா கிளாஸும் உடையிற மாதிரி ஒரே ஒரு அடி அடிச்சிடுங்க. அடிச்சுட்டு அதை திரும்பி பார்க்காம நீங்கள் வந்துடணும். யாருக்காலும் படாத மாதிரி ஏதாவது ஒரு சேஃப்டியான இடத்துல அந்த கண்ணாடியை திருப்பி கருங்கல்லால் இல்லை செங்கல்லால் அடித்து நொறுக்கிட்டு அதை திரும்பி பார்க்காம நீங்கள் வந்துடணும். அடிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகிடுச்சு, என்னுடைய கடன் முழுவதும் தீர்ந்துட்டு, என் உடம்புல இருக்கிற நோய்கள் முழுவதும் தீர்ந்துட்டு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைத்து செய்வினை பிரச்சனை, பில்லி சூனியம் திருஷ்டி எல்லாம் எங்களை விட்டு நீங்கி விட்டது, என் உடம்புல இருக்கிற நோய்கள் முழுவதும் நீங்கி விட்டது, என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்து கொண்டே இருக்கோ அந்த கண்ணாடி அடிக்கும்போது இதெல்லாம் என்னை விட்டு நீங்கி விட்டது அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு முடிச்சுட்டு அதை திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து பாத்ரூமில் போய் முகம் கை கால் எல்லாம் வாஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இன்றோட உங்களை பிடித்த அனைத்து தரித்திரியங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகுவதாக ஐதீகம். அதுவும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முதல் சோமவாரம் அன்று மாலை நேரத்தில் 5:30லேருந்து 7:30க்குள்ளே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்ணாடி கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிலாம் கேட்காதீங்க. எப்படியாவது ஒரு கண்ணாடியை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனி வர வாய்ப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய கஷ்டத்தையும் துயரத்தையும் போக்கக்கூடிய அற்புதமான நாள். நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு செய்யுங்க. அதே போல் மாதவிடாய் காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்கள் வீட்டில் உங்களுடைய அம்மா அப்பா குழந்தைங்கள் யாரை வேணாலும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்லலாம். உங்கள் வீட்டில் யாருக்கு அதிகமாக பிரச்சனை இருக்கோ, யாருக்கு வேலை கிடைக்கல, வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடக்காமல் இருக்காங்களோ அவங்களையே இதை நீங்கள் செய்ய சொல்லுங்கள். யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க செஞ்சாங்கன்னா நல்ல பலனை உடனடியாக கொடுக்கும். அதனால் நம்பிக்கையோடு இன்று செய்யுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.